உங்க வாழ்க்கையில நீங்க உங்க மனதுல யாரையுமே நம்பாம, யாருக்கிட்ட சொன்னாலும் அதனால தீர்வு இல்ல அப்படின்னு நினைக்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம யார்கிட்டயாவது சொன்னா அது அவங்களுக்கு பெரிய பாரத்தை ஏத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லி, நீங்க நேசிக்கிறவங்கள்ட்ட கூட உங்க பிரச்சனைய சொல்ல முடியாம, உங்க மனதுல ஒரு குழப்பத்தோட நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள நேசிக்கிற ஆண்டவர், நீங்க அவரிடத்துல சொன்னாலும், சொல்லாவிட்டாலும் உங்களுடைய காரியங்களுக்கு அவர் உத்தரவாதம் எடுத்து, உங்களுக்காக மற்றவரிடத்துல கிரியை செய்து உங்களுடைய பிரச்சனைகளை அவர் முடித்து வைக்கிறவர் என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் உன் மேல அன்பாவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உன் மேல அவர் வச்சிருக்கிற அன்பு நீ கூப்பிடும்போது கேட்பதற்காக மட்டும் வைக்கப்பட்ட அன்பு இல்ல. செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீ ஜெபிக்காத போதும் உனக்கான தேவைகளை நிறைவேற்றி உன்னை இன்னும் நெருக்கத்துல கொண்டு வந்து எல்லா நேரமும் ஜெபிக்கிற பழக்கத்துக்குள்ள உன்னை நடத்துறது தான் அவருடைய திட்டமா இருக்கு. உன் வாழ்க்கையில அவரோட க்ளோஸா உன்னை கனெக்ட் பண்றதுக்காக அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அது உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக உனக்கு அது வாய்க்கும்.